எக்ஸ்கியூஸ் மீ. பிரியா எஸ். வாங்க. டாடி இப்பதான் ஃபோன் பண்ணாரு. பிரியான் பேர் கேட்டவனே கொஞ்சம் மாடர்னா இருப்பீங்கன்னு ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, எங்க அம்மா கூட போட்டோலாம் இந்த மாதிரி காஸ்டியூம் தான் போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் டாடி இந்த அக்ரிமெண்ட் கண்டிஷன்ஸ்லாம் சொன்னார்ல. என்ன அக்ரிமெண்ட் சார்? நம்ம மேரேஜ் அக்ரிமெண்ட். மேரேஜ் அக்ரிமெண்ட் எதுவும் சொல்லலையே சார். சொல்லலையா? நோ ப்ராப்ளம், நானே சொல்றேன். ஒண்ணு இல்ல, சிம்பிள் கண்டிஷன் தான். இந்த யூசுவலா நடக்கிற மாதிரி நம்ம கல்யாணம் நடந்தாலும் 1 இயருக்கு மட்டுமே நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்போம். எனக்கு லைஃப்ல எதுவும் கமிட் பண்ணிட்டு வாழ பிடிக்காதுங்க, இன்க்ளூடிங் மேரேஜ். அப்புறம் இந்த 1 இயர்ல உங்களை எனக்கு பிடிச்சிருந்து லைஃப் லாங் உங்க கூடவே வாழணும்னு எனக்கு ஆசை வந்துச்சுன்னா நான் அக்ரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணுவேன். தட்ஸ் மை கண்டிஷன். இப்படி சைலண்டாவே இருந்தா எப்படி? எஸ் ஆர் நோ ஏதாவது ஒன்று சொல்லுங்க. பாக்குறதுக்கு அழகா இருக்க, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, 1 வருஷம் வெப்பாட்டியா வச்சுக்கிற வரியான்னு ஸ்ட்ரைட்டா கேட்க வேண்டியதானே? எதுக்கு சுத்தி வளைச்சு மேரேஜ்ங்கிற பேர்ல டிராமா பண்றீங்க? வப்பாட்டி? வப்பாட்டி மீன்ஸ்? ஓ, ஃபாரின்ல படிச்சுட்டு வந்தவர்ல, உங்களுக்கு எங்க பாஷை தெரியாது. வெப்பாட்டினா உங்க லாங்குவேஜ்ல கீப்னு சொல்வாங்க. ஏங்க, கீப்புக்கும் வைஃபுக்கும் வித்தியாசம் தெரியாத சைல்டா தான் நான் அந்த அர்த்தத்துல சொல்லுங்க. இந்த யூசுவலா ஒரு எல்லோ ரோப் மாதிரி ஒன்று கட்டுவாங்களே, அது என்னது? தாலி. தாலி அதெல்லாம் நம்ம மேரேஜ்ல இருக்கும். பட் அந்த மேரேஜ் பீரியட் வந்து 1 இயர் தான். கம்பெனிக்கு டெம்பரரியா ஆள் எடுத்துட்டு புடிச்சிருந்தா பெர்மனன்ட் ஆக்குற மாதிரி பொண்டாட்டியும் டெம்பரரியா வச்சுட்டு புடிச்சிருந்தா பெர்மனன்ட் ஆக்கலாம்னு பாக்குறீங்களா? இந்த பணக்கார திமிரெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஹலோ, இருங்க. ஏன் இப்படி தேவையில்லாம டென்ஷனா கத்திக்கிட்டு இருக்கீங்க? என் டாடி என்ன கல்யாணத்தை கட்டாயப்படுத்துற மாதிரி நான் உங்களை கட்டாயப்படுத்தலையே. பிடிச்சிருந்தா ஏத்துக்கங்க, பிடிக்கலன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க மறுபடியும் டாடி கிட்டே போய் பியாவை கண்டினியூ பண்ணுங்க. உங்ககிட்ட வேலை செய்யறதுனால நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்குவேன்னு நீங்களும் உங்க அப்பாவும் தப்பா கணக்கு போட்டுட்டீங்க. கஷ்டம்னு வந்தா வீட்டை வித்திருக்கோம், வீட்டுல இருக்கிற பொருளை வித்திருக்கோம். ஆனா பணத்துக்காக உடம்ப வித்து பொழைக்கிற கேவலமான புத்தி எங்களுக்கு இல்ல. அதுக்கு வேற யாரையாவது பாத்துக்கோங்க.